இந்த திருவண்ணூர் கோயில்ல சௌந்தர்ய மகரிஷி கடுமையா தபஸ் பண்ணி இந்த காட்டுல பெருமாள் வைகுண்டத்தை நோக்கி தபஸ் பண்ணும்போது பெருமாள் விஸ்வரூபம் கொடுக்குறார். விஸ்வரூபம் கொடுத்து வைகுண்டத்திலே வந்ததுனால வைகுண்ட வாசன்ற திருநாமம் இந்த பெருமாளுக்கு. சுயமா ஒருவார் ரிஷிகளால் வைகுண்டா இருக்கு. இந்த கோயில்ல கருடாழ்வார் கிடையாது. எத்தாப்புல இருந்து சௌந்தர்ய மகரிஷி. சௌந்தர்ய மகரிஷிக்காக தான் பெருமாள் வந்தார். இன்னொன்னு நவநீதபுரன் பேர் இந்த ஊர். அதுக்கு முந்தி அதுக்கப்புறம் கம்பர் காலத்துல வந்து திருவெண்ணை நல்லூர் உருவாச்சு. இங்க பெருமாள் வந்து வைகுண்டவாசன் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார். உச்சவர் வந்து பிரயோகநாதன் அசுராத்துல சந்தாரம் பண்ணி பிரயோகம் பண்ணி தேவர்கள் காட்டுறவன் பிரயோகநாதன் பேர் உச்சவருக்கு. இங்க லட்சுமி நரசிம்ம இருக்கா. இன்னண்ட வந்து ஜனகவலி தாயார், இன்னண்ட ஆண்டா சீனிவாச பெருமாள் இருக்கா, வேணுகோபால் இருக்கா. இந்த சந்நிதியில பேர் பிரம்மோற்சவம் நடக்கும். சித்திரையில 10 நாள் இந்த கோயில் திருக்கோயில் கோகலட்சுமி நடக்கும். அடுத்தது வந்து கார்த்திகை மாசத்துல பவித்திர உற்சவம் நடக்கும். அடுத்தது வந்து லட்சாசன பிரத்யாசி மாசத்துல நடக்கும். பிரதாபம் இந்த விசேஷங்கள்லாம் நடக்குது. வைகுண்ட ஏகாட்சி நடக்கும் மாறுகிட்ட. இந்த பெருமானுடைய இது நான் வைகுண்டத்திலன்னு வந்தனா வைகுண்ட வாசம் நாமம். சரி, வைகுண்ட வாச பெருமாள் சொல்லுங்க. சௌந்தர்ய மகரிஷி வந்து தபஸ் பண்ணி பெருமாள் வைகுண்டத்தில் அவர் எங்க இருந்து வந்தார் சாமி? அவர் வந்து வெளியிலேருந்து வந்து இந்த காட்டுல தங்கி தபஸ் பண்ணார். இந்த இடத்துல பெருமாளை பார்க்கணுன்ற தபஸ் பண்ணதுனால அவர் வந்து பெருமாள் வந்து பலாயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் வந்து பார்த்து இவ்வளவு தூரம் தபஸ் பண்றாங்க. பெருமாளுடைய ஒரு விஸ்வரூபத்தோட தரிசனம். பின்ன மரம்லாம் இங்க வந்து காடுதான் இருக்கு. காடு காட்டுலதான் இருக்கு. மீன்கள் காடு, மீன்கள் துறை காடு. இந்த காட்டுலதான் ஒரு தபஸ் பண்ணி அதுலதான் வந்து பெருமாள் அதே போல இருக்குள்ளே கோயில் இருந்து மூல கோயில் சடீபல் வல்லர் கம்பர் எல்லாம் வந்து அது வந்து எப்பயும் தெரியல. இவர் வந்ததுனால பெருமாள் வந்தார். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் வந்து கம்பர் வந்து திருவண்ணூர் காளி வந்து வெண்ணெய் கடைஞ்சி வெண்ணெய் காளியம்மன் வந்து கிருஷ்ணனுக்கு இங்க வெண்ணெய் கொடுத்ததுனால வெண்ணெய் காளியம்மன் பேர் கோயில். அங்க ஏதாவது வெண்ணெய் காளியம்மன் கோயில் இருக்கு. நவநீதபுரம் ஊருக்கு வெண்ணெய் கொடுத்ததுனால நவநீதபுரம்ன்றதுனால கிருஷ்ணன் வந்து இதுக்கு வெண்ணெய் கொடுத்ததுனால நவநீதபுரம். அதுக்கப்புறம் வந்து கம்பர் வந்து திருவண்ணூர் அப்படி ஊரை முழுமையா ஆக்கினார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திருவெண்ணை நல்லூர். அவர் வந்து தத்தா வந்து சுந்தர நாயனோட பத்தி பாடி அவர் உருவாங்க. இவர் வந்து இந்த மாதிரி உருவாங்க. இப்போ அகோபல மடத்துல அவங்கள சேர்ந்து அவங்களுடைய நிர்வாகத்துல ஒரு தனியாரும் கவர்மெண்டோ கிடையாது. அகோபல மடத்தை சேர்ந்த இவரு பட்டாச்சாரி சோமிநாராயண் பட்டாச்சாரி, பிரகாஷ் பட்டாச்சாரி அவங்க பண்ணியிருக்காங்க. பாஸ்கர் ஏஜென்சியா இருக்காரு. காலையில வந்து 7 மணிக்கு இருந்து 12 மணிக்கு, சாயந்தரம் 4 மணில இருந்து 8 மணி. வைகுண்டவாச பெருமாளே சுப்பிரபாதம் கேளாயா. மலர் கொடி தூக்கி பிள்ளை பாயும் மாமாவான்னு கூவியோடும் தூபத்தின் வாசம் தாழ்வார மண்டபம் தூங்கி விழிக்கும் விளக்கு ஓடி தொண்டரின் நெஞ்சில் தோன்றும் ஓர் சொல்
பிளந்திடுமே வாசல் நின்ற திருவிளக்கு வாழ்த்து சொல்லும் திகம்பரம் பாட்டு பறவைகள் கூவி பார்க்கடல் அலைகள் போல